ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, காலமுக்கு சிரப்ஸுக்கு ராடு எப்படி கட் பண்ணணும். சரிங்களா? ஏற்கனவே நம்ம பிசிசி வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா காலம் சிரப்ஸுக்கு ராடை கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கட்டாயம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் பார்த்திங்கன்னா சிரப்ஸுக்கு வளைச்சிக்கிட்டு இருக்காப்புல. அந்த சிரப்ஸுக்கு ராடு எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம பார்த்திங்கன்னா 1/4 காலம் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ 1/4 காலம் அப்படின்னா நம்ம பக்கத்துக்கு 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு கவர் வைக்கணும். ஸோ கவர் வச்சோம் அப்படின்னா 9/6 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ 9/6னா ஒரு சைடு 9 இருக்கும், ஒரு சைடு 6 இருக்கும். ஸோ இன்னொரு சைடு 9, இன்னொரு சைடு 6. ஸோ டோட்டலாக எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1.5-2 அடி வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா 2.5 அடி நம்மளுக்கு சிரப்ஸுக்கு தேவை. ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஊக்குக்கும் சேர்த்து வருது. சரிங்களா? ஸோ அந்த ஊக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ வளைக்கலாம் அப்படின்னா, நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சு. சரிங்களா? ஸோ 2 இன்ச்சு ஊக்கு போச்சு அப்படின்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு 2.5 அடி, அது ஒரு 4 இன்ச்சு, பார்த்திங்கன்னா 2 அடி 10 இன்ச்சு நம்மளுக்கு தேவை. நம்ம அதை ஆவரேஜாக கட் பண்ணணும் அப்படின்னா கூட 3 அடியாக வச்சு கூட கட் பண்ணால் நம்மளுக்கு வேஸ்டேஜ் வருது அப்படின்னா, நம்ம 2 அடி 10 இன்ச்சாக வச்சாலும் நமக்கு வேஸ்டேஜ் வராது. 34 இன்ச்சாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் வராது. ஸோ 34 இன்ச்சாக வச்சு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த சிரப்ஸுக்கு வளைக்கிறதுக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜும் நிறைய வராமையும் இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ராடு. ஸோ அந்த மெயின் ராடை பார்த்திங்கன்னா அதே மாதிரி கரெக்டாக நேராக பெண்ட் எடுத்துக்கணும், நேராக ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கணும். ஸ்ட்ரைட் பண்ணிட்டு அதோட ராடை எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, மெயின் ராடு பார்த்திங்கன்னா எப்போ பார்த்திங்கன்னா ஒரு ராடோட லென்த்து பார்த்திங்கன்னா 40 அடி. 40 அடிக்கு ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சு குறைய தான் இருக்கும். ஸோ அந்த 40 அடி ராடை பார்த்திங்கன்னா நம்ம 22-18 அப்படிங்கிற மாதிரி வெட்டணும். ஏன் அந்த 22-18 அப்படின்னா, நம்ம ஒரு லேபுக்கும் இன்னொரு லேபுக்கான டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1 அடி இருக்கணும். சரிங்களா? அதுதான் செக்சுரல் படி நல்லது. ஸோ அது பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் காலத்துக்கு என்ன செக்சுரல் ட்ராயிங்கில் என்ன ராடு கொடுத்துருக்காங்க, உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 16 ராடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட ராடு சைஸை பார்த்திங்கன்னா 18-22 அப்படிங்கிற மாதிரி வெட்டணும். சரிங்களா? ஏன்னா 2.5 அடி லேப்பிங், ஒரு 80 சென்டி லேப்பிங் போயிடுச்சு அப்படின்னா மீதி இருக்க ஒரு லேப்புக்கும் இன்னொரு லேப்புக்குமான டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் 1 ஃபீட் இருக்கணும். சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி கட்டுறோம். நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் எடுக்கீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஃப்ளோர் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு தகுந்தாப்பில் அதை கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட் ஃப்ளோர் எடுக்கலை, நம்மளுக்கு நம்ம கீழே ஒரு 5 அடி தோண்டியிருக்கோம், பேஸ்மெண்ட் ஒரு 3, ரூஃப் ஒரு 10 அப்படிங்க பார்த்திங்கன்னா 5, 3, 8, ஒரு 18 அடி தான் நம்மளுக்கு மொத்த உயரமே வரும். கைப்பிடி ஒரு 3னா ஒரு 20 அடி 21 அடி தான் வரும். அதுக்கு மேலே ஃப்யூச்சரில் ஃபஸ்ட் ஃப்ளோர் எடுக்கலை அப்படின்னா நம்ம அந்த காரோட அந்த ராடை 20 அடி ராடை 40 அடி ராடை 20 அடியாக போட்டு நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை, நான் ஃபஸ்ட் ஃப்ளோர் எடுக்க போகிறேன், ஃப்யூச்சரில் அந்த ராடை நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் 22-18 அப்படிங்கிற மாதிரி தான் வெட்டணும். அதை கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி தான் வெட்டணும். சரிங்களா? ஸோ அதை ப்ராப்பராக ஸ்ட்ரெயிட்டன் எல்லாம் பண்ணியிருக்கா, ராடெல்லாம் பெண்டெல்லாம் கரெக்டாக எடுத்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணாமல், அந்த முக்கையே ஸ்ட்ரெயிட்டன் பண்ணாமல் அங்கிட்ட ஒரு கட்டு இங்கிட்ட ஒரு கட்டு அந்த பெண்டை அப்படியே வேஸ்டேஜ் ஆக்கிடுறாங்க. ஸோ அதுவும் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா வேஸ்டேஜ் தான், மெட்டீரியல் வேஸ்டேஜ். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ராடோட டிஸ்டன்ஸும் குறைஞ்சிரும். சரிங்களா? 2 ஈக்குவலாகிடும். சரிங்களா? ஈக்குவலாக இருக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா 2க்குள்ள டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? 1 ஃபீட்டாக மினிமம் இருக்கணும், ஒரு லேபுக்கும் இன்னொரு லேபுக்குமான டிஸ்டன்ஸ். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எத்தனை ராடு அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணிக்கணும். நம்ம காலத்தில் பார்த்திங்கன்னா 4-16, எத்தனை 12, இல்லைன்னா 12 போட போகிறீங்களா, 16 போட போகிறீங்களா, அது மாதிரி எந்த 1/4 இல்லை 3/4 இல்லை 1/4 என்ன சைஸு போட்டதும் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கணும். முன்னக்கூட்டியே ராடு எல்லாமே அதுக்கு தகுந்தாப்பில் பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.